வணக்க மக்களே, நான் குணா. ஒரு வழியா டெல்லியில் நடந்துட்டு இருந்த போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவடைந்திருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, கரப்பான்பூச்சிகள் முன்னாடி மத்திய அரசே மண்டியிட்டுருச்சுன்னு சொல்லணும். அவங்க விதிச்ச 3 கோரிக்கைய வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு நிறைவேத்துறதா வாக்குறுதி குடுத்துட்டாங்க. அதுக்கு முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடைய பதவி விலகணும்னு சொன்னாங்க. அவர் பதவி விலகுறேன்னு அறிவிச்சுட்டாரு. அது போக 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீட்ல உயிரிழந்த மாணவ, மாணவிகளுக்கு வந்துட்டு தலா 1,00,00,000 அவங்க குடும்பத்துக்கு வந்து நஷ்ட ஈடு குடுக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. அதுவுமே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு நாங்க பண்றோன்ற மாரி சொல்லியிருக்காங்கன்ற செய்திகள் வெளிவருது. 3வது பார்த்தீங்கன்னா, போராட்டத்துல ஈடுபட்ட எந்த மாணவ, மாணவிகள் மேலயும், மக்கள் மேலயும் வந்துட்டு வழக்கு பதியக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றிய அரசு வந்துட்டு பச்சை கொடி காட்டியிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வழியா கிட்டத்தட்ட பல நாட்களா நடந்துட்டு இருந்த இந்த போராட்டம், அந்த சோனம் வாங்சாக்ன்றவரு நடத்திய உண்ணாவிரத போராட்டம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு அந்த கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோட தலைவரான அபிஜித் தீபக் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இதுக்கு யாருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, நான் வந்துட்டு தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாரி அவர் அன்னைக்கு சொன்னதுனால தான் எங்கள வந்துட்டு இளைஞர்கள வந்துட்டு அப்படி கரப்பான்பூச்சிகள்னு சொன்னதுனால தான் இப்ப அந்த கரப்பான்பூச்சிகள் சேர்ந்து இன்னைக்கு இந்த நாட்டோட கல்வித்துறை அமைச்சரையே பதவி விலகுற அளவுக்கு நாங்க சக்திய பெருக்கியிருக்கோம். இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நக்கலா நையாண்டியா பதில் சொல்லியிருக்காரு. இதுல என்ன இதுல என்ன நம்ம யோசிக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற கூத்து என்னன்னா, வடக்கன் கல்விக்காண்டி, வருங்காலத்துக்காண்டி வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். தமிழன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு, கொண்டாடிக்கிட்டு, இந்த ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கான். இததான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமூக வலைதளத்தில போட்டு க வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மீம்க அது இதுன்னு போட்டு, இந்த மாரி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நான் சொப்பனத்திலயும் கண்டதில்ல சாரே, அப்படி இப்படின்னு போட்டு கண்ட மேனிக்கு கலாய்ச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மதான். இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில இங்க இந்த படம் ரிலீஸ் ஆவுது. அமைச்சர்கள் போயிட்டு கண்ணீர் மல்க பார்த்துட்டு வராங்க. 30, 40 வயசு இருக்கவங்க. சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸா போட்டு அத பெருசா பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவனுங்க என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்கன்ற மாரி தான் இருக்கு. தமிழ்நாட்டோட நிலைமை நெனச்சா நம்மளுக்கே கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கு. மத்திய அரசு அமைச்சர்களும், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோட நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா, கூட்டா ஒரு பிரஸ் மீட்டும் வெளியிட்டிருக்காங்க. அது போக நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோனம் வாங்சாக்கோட உண்ணாவிரத போராட்டமும் மத்திய அமைச்சர்கள் போய் கையாலேயே அந்த உண்ணாவிரதத்த முடிக்கிறதுக்கு உணவு வாங்கியும் சாப்பிட்டாரு. கிட்டத்தட்ட 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை அரசாங்கம் சொன்னத செய்யலன்னா, திருப்பி இது இன்னும் அதிகமா வெடிக்கும். இது போக இன்னும் தகவல்களும் இருக்கு. அது இன்னும் இந்த காணொளில பத்தாது. மற்றொரு காணொளில சொல்றேன். இந்த காணொளி குறித்து உங்க கருத்துக்கள், இந்த நடந்தது குறித்து உங்க கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கருத்து பெட்டியில பதிவிடுங்க. மற்றொரு காணொளில சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.